வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஜெயமஸ் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பருங்க. அந்த கடந்த சீரீஸ்ல அந்த பணம், திருமணம், தொழில் சார்ந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம். ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். ஆல்ரெடி முன்னாடி போட்டிருந்ததே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அப்படியே 100% இருக்கு, எங்களுக்கு அப்படியே குணாதிசயங்கள் அப்படியே பொருந்ததுன்னாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. ஏன்னா பாக்கியமான தனுசு அப்படின்னே நம்ம டைட்டில் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் கூட தனுசு அப்படின்னாலே வில்லம்பு, நோக்கம், குறிக்கோள், லட்சியம், அதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட உபயராசியாக போகுது. அதனால என்ன அப்படின்னா வேவரிங் மைண்டு இவங்களுக்கு இருந்தது. ஒரு நிலைத்த தன்மை, ஒரே விஷயத்துல கால் ஊனி ஒரே விஷயத்துல நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வேகத்தை விட்டுறாங்க. நல்ல போராட்ட குணம் இருந்தாலும் கூட சூழல் வந்து அவங்களுக்கு அமையாததுனால இடமாற்றங்கள், தடமம் மாறி மாறி போறது, ஃபீல்டை மாறுறது, அந்த சிந்தனைகளை மாற்றிக்கிறது, தத்துவத்தை மாற்றிக்கிறது, இப்படியே போகும். உபயராசி அமைப்பு நம்ம ஏற்கனவே நம்ம உபயத்தில் மிதுனத்தை பற்றி பேசுவோம். அதுக்கு ஆப்போசிட்டு தான் இது. அப்போ என்ன அப்படின்னா 7ஆம் இடமும் உபயமா வருது, 10ஆம் இடமும் உபயமா வருது, 4ஆம் இடமும் உபயமா இருக்கு. அப்போ சொந்த வீட்லேயும் பலம் இல்லை, சொந்த ஊர்லேயும் பலம் இல்லை, நம்பி வந்த கணவன் மனைவி உறவுகள்லையும் அவ்வளவு நிலைத்த தன்மை இல்லை, தொழில் சார்ந்த வகையிலையும் நிலைத்த தன்மை இல்லை. இவ்வளவும் இயற்கை கொடுத்துருக்கு. பட் அதையும் மீறி சில பேர் தனுசுல ஜெயிக்கிறாங்க அப்படின்னா திசாபுத்திகளாலையும் அவங்களுடைய தொழில் ஸ்தானங்கள் வலிமை பெற்றதுனாலையும் தான். அதனால தனுசை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய வீடா இருக்கிறதுனால தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இறையருள் வாங்கிறதுல எக்ஸ்பர்ட்டான ராசின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இறையருள் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு ராசி. 9ஆம் இடம் என்பது தெய்வம் அப்படிங்கிறத குறிப்பிடுது. குலதெய்வம், மத நம்பிக்கை எல்லாத்தையும் குறிப்பிடுது. அதுல வந்து இவங்க வந்து வரப்பிரசாதம் வாங்கினவங்க. ஆனா பொதுவாகவே சொல்லுவாங்க சார், என்னன்னா தனுசு லக்னக்காரங்க அதிகமா ஆண்டவன் அருள் வந்து நிறைய இருக்கு, அதாவது ரொம்பவே ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு? அது குருனால வரக்கூடிய வளர்ச்சி. ரெண்டாவது 5ஆம் இடம், 1ஆம் இடம், 9ஆம் இடம், இதெல்லாம் பாருங்க தர்ம திரிகோணம்னு சொல்றது. அதாவது முதல்ல காலபுருஷனுக்கு முதல் அணி அப்படின்னு சொல்றது தர்ம திரிகோண அணி. மேஷம், சிம்மம், தனுசு, இந்த மூணும் ஒரு முக்கோணம். இந்த முக்கோணம் தான் நமக்கு வந்து அறம் சார்ந்த ஒரு அணி. அப்ப அறம் தர்மம் அப்படிங்கிறதுல வந்து இப்ப நம்ம காலத்துக்கு ஏற்றவாறு சில விஷயங்கள் நடக்கலாம். நான் அறத்தை மீறிட்டாங்க, அப்படி ஒன்றும் அறத்தை பின்பற்றது இல்லைன்னெல்லாம் சொல்லலாம். பட் இன்னர் டெப்த்தில் வந்து அவங்களுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேர்மை குணம், சத்தியம், தர்மம், இதன் மேல நம்பிக்கை இருக்கு. அதை கெடுக்கிறது யாருன்னா சுக்கிரன் தான். அங்கேயே தானே சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு, போராடமா. அப்ப இந்த சுக்கிரன் என்ன பண்றாருன்னா குருவனுடைய வீட்டுல உட்கார்ந்த சுக்கிரன் குருவாக வாழ விடாம இவரை வந்து அலைக்கழிக்கிறாங்க. ஆசாபாசங்களை உருவாக்குறாங்க, உலகத்தை பார்க்குறாங்க. உலகத்துல யாரும் இப்படியெல்லாம் முன்னேறாங்க, நமக்கு இவ்வளவு திறமை இருக்கு, நம்ம இவ்வளவு லட்சியத்தோட இருக்கோம், நாம ஏன் முன்னேறக்கூடாது அப்படின்னு போகும்போது தடமாறிடுறாங்க. இந்த நிலைத்த தன்மை இல்லாததுதான் தடமாறக்கூடிய விஷயம். அப்ப தடம் மாறுதல் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னு கேட்டா பாச நேசத்தால வருது. இப்ப 5ஆம் இடத்துல மேஷத்துல செவ்வாய் இருக்காரு, அதுக்கு உள்ளேயும் இந்த கேதுவும் சுக்கிரனும் சூரியனும் இருக்காங்க. இப்ப 7ஆம் இடத்துல பாருங்க ராகு இருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய தோஷம். திருவாதிரையா? ஆமா, திருவாதிரையா இருக்காங்க. அப்ப என்ன பண்றது? அந்த ராகுனுடைய புள்ளி அமைய பெற்றவர்கள், 7ஆம் இடமாக அமைய பெற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு தரமான லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இறங்கிடுறாங்க. ஆனா இவங்களா விருப்பப்பட்டு போறது இல்லை. இப்ப மற்ற ராசிகளை கூட சுய விருப்பம்னு எடுக்கலாம். ஆனா இவங்களுக்கு வந்து பொதுத்தன்மை தான். கால சந்தர்ப்பத்துல சூழ்நிலை கைதியால சிலருக்காக நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அதுதான் இவங்களுடைய ஒரு ஆற்றாமை. அதே நேரத்தில் கலை சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, கன்சல்டிங் கமிஷன் வகை சார்ந்து இவங்க இயங்கினாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனையே கிடைக்கும். அருமையா சொன்னீங்க. இப்போ இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம் பார்க்க போறோம். பணம் சேமிப்பு அப்படிங்கிறது வந்து
நல்ல அமைப்பு தான். ஏன்னா மகர ராசி என்று சொல்லக்கூடிய சரராசி தான் தனத்துக்கு உண்டான ராசி. அப்ப 2ஆம் அதிபதி. அப்ப அந்த 2ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அரசு சார்ந்த ஒரு பணம் வர்றது, உழைப்பு சார்ந்த பணம் வர்றது, வேலை பார்க்கறதுனால வரக்கூடிய பணம், அதே மாதிரி ஒரு திறமைகள், நுணுக்கமான திறமைகள், டெக்னிக்கல் மைண்டு, டெக்னிக்கல் நாலேஜ், இது சார்ந்த நன்மைகள், இதையெல்லாம் அடையிறதுக்கு யோகம் இருக்கு. இந்த 3 கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் நல்ல ஸ்ட்ரென்த்து அடைஞ்சி தொழில் ஸ்தானத்தோடு சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா நிச்சயமா இவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கும். அதுல வந்து மெயினா வந்து 6ஆம் இடத்துல வந்து வலு இருக்கு, 2ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் வலு இருக்கு, 10ஆம் இடத்துல வலு இல்லை. ஏன்னா உபயராசி. அந்த 10ஆம் இடமும் காலபுருஷனுக்கு 6ஆ வருது. அதனால பெரிய தொழில் செய்யறேன்னு போனாலும் கடன் ஆயிடும். அதிகமான உற்பத்தி, அதிகமான ஒரு அகலக்கால் வச்சு போறது உங்களுக்கு செட் ஆகாது. அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா இவங்க ஆக்டிவேட் பண்ண வேண்டியது சூரியனை, சந்திரனை, செவ்வாய். இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் வந்து விநாயகரை குறிக்குது, பலா மரத்தை குறிக்குது, வலின்னு சொல்லக்கூடிய பறவையை குறிக்குது, மலட்டு பசுன்னு சொல்லக்கூடிய மிருகத்தை குறிக்குது. ஸோ இது உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விநாயகனுடைய சிம்பல் வச்சு இயங்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து அரசு சார்ந்த ஈடுபாடுகள் அல்லது ஒரு கவர்மெண்ட் சார்ந்த கான்ட்ராக்டுகள், இல்லை ஒரு விஷயத்துல ஒரு இன்சார்ஜாக இருந்து தலைமை தாங்கி வழி நடத்துறது, அது மாதிரி சம்பாதிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி 6ஆம் இடத்துலையும் இருக்கிற அந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பறவையில் பார்த்தீங்கன்னா மயிலை குறிக்கும், கார்த்திகையினுடைய அமைப்பு. அது மாதிரி உங்களுக்கு ரோகிணி, திருவோணம், அஸ்தம் இதெல்லாம் வந்து சந்திரன் அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால பப்ளிக் சர்வீஸை இவங்க பார்க்கலாம். அதாவது பொதுஜன தொடர்பு சார்ந்த தொழில்கள் அத்தனையும் செய்யலாம். இப்போ ஃபைனான்ஸ் கூட செய்யலாம். 2ஆம் இடமே காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா இருக்கு இல்லையா, அதனால பணம் போட்டு ஃபைனான்ஸ் கூட பண்ணலாம். இவங்க பார்க்க வேண்டியது அந்த 2ஆம் இட புள்ளியினுடைய கிரகம் வந்து வலுவா இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ சந்திரனை வந்து நம்ம நிலையை எடுத்துக்க முடியாது. இப்போ வந்து இவங்க சுக்கிரன்ல பூராடத்துல லக்னம் அமைஞ்சா 2ஆம் புள்ளியா வந்து திருவோணம் தான் விழுகும் 2-6-10. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு நிலையான கொடுப்பனையா கொடுக்காது. சந்திரன் யாருக்குமே தொழில் கிரகமா வந்து எல்லா திசையிலையும் திசைக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யற கிரகம். அதனால திசைகள் ஒழுங்கா அமைஞ்சாதான் சந்திரன் கொடுப்பாரு. அதனால மேக்சிமம் சர்வீஸ்ல இருக்கிறது தான் இவங்களுக்கு பெஸ்ட்டு. அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து நம்ம ரோகிணிக்கு வந்து அருவியை யூஸ் பண்ணலாம், நீர்வீழ்ச்சி, நாகம், அதுக்கு மிருகம் வந்து நாகம். அதே மாதிரி பிரம்மா அதனுடைய தேவதை. இப்போ திருவோணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாவிஷ்ணு, குரங்கு, திருவோணத்துக்கு கோயில் கோபுரம், இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம், குறியீடுகளாக பண்ணலாம். 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனுக்கு கை வடிவம், கை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி அஸ்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து அத்தி மரத்தை குறிக்கிறது. அங்கேயும் வந்து ஜலக்கரைன்னு வரும், அதாவது இப்போ நீர் சார்ந்த இடங்கள், அது சார்ந்து அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா கூட தொழில் பலம் நல்லா இருக்கும். சூப்பருங்க. அடுத்து 7ஆம் பாவத்தை பற்றி சொல்லுங்க. 7ஆம் பாவத்தில் ராகு இருக்காரு. அப்போ 3, 7, 11 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த ராகுனுடைய தாக்கம் நல்லா அமையணும். நான் முதல்லயே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ராகு இவங்களுக்கு நல்லா அமைஞ்சிட்டா அந்த மனைவினாலேயே யோகம் கிடைக்கும், கணவனாலேயும் யோகம் கிடைக்கும். அந்த ராகு வந்து 8ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த தொடர்புகளில் இருந்தால் திருமண வாழ்க்கை அதிருப்தியான வாழ்க்கையாகவும் சில பேருக்கு அது டைவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பொருத்தம் பார்க்கும்போது லக்ன பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவர் வந்து நெருப்பு தத்துவம், 7ஆம் இடமான மிதுனம் வந்து காற்று தத்துவம். ஆனாலும் கூட 7ஆம் இடத்தை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ இவர் 30 டிகிரியில் ஏதோ ஒரு புள்ளியில் தானே இவர் பிறப்பார். 7ஆம் இடத்துல மனைவியோ அல்லது கணவனோ வேறொரு புள்ளியில் பிறப்பாங்க. சமமான புள்ளியில் அமைவது கஷ்டம். அப்படி சமமான புள்ளியில் அமைஞ்சாதான் சேர்த்த முடியும். அப்படி இல்லாமல் இப்போ அந்த மிதுன ராசியில் அவங்க புள்ளி வந்து ஒரு 5 டிகிரி ஆகும், இவருடைய புள்ளி வந்து ஒரு 20 டிகிரியாகவும் இருந்தால் ஏற்றத்தாழ்வு வந்துடும். அதனால தான் அந்த 7ஆம் பொருத்தம் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து கும்ப லக்னக்காரர்களையும், மேஷ லக்னக்காரர்களையும், சிம்ம லக்னக்காரர்களையும், துலா லக்னக்காரர்களையும் திருமணம் பண்ணிக்கணும். ஓ, இப்படி பண்ணோம்னா வாழ்க்கையில பஞ்சபூதத்துல நட்பா போயிடுது, பிரச்சனை இல்லை. அதே சமயத்துல அந்த ராகு உன்னுடைய அமைப்பு வந்து 8, 12, 6, 12 தொடர்பு இல்லாமல் இருக்கணும்.
6-12 வந்தால் டைவர்ஸ். 7ஆம் இடம் என்பது 6-12க்கு தொடர்பாகக்கூடாது. இப்போ இவங்களுக்கு 6ஆம் இடம் எது? ரிஷபம். 12ஆம் இடம் எது? விருச்சிகம். அப்போ இந்த டைவர்ஸ் எதனால் வரும்? பணப்பிரச்சனையினால தான் வரும். மெயினாக வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்து வரும். அதே நேரத்தில் 12ஆம் இடம், இவங்களுக்கு 12ஆம் இடம் என்பது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா வருது இல்லையா? அயன சைன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இன்பஸ்தானம். அதனால அந்த படுக்கை அறை பிரச்சனைகள்னாலையும் இவங்களுக்கு பிரச்சனை. சரிங்க. அடுத்து தொழில் ஸ்தானமா இருக்கக்கூடிய 10ஆம் பாவத்தை சொல்லுங்க. 10ஆம் பாவம் காலபுருஷனுக்கு 6ஆ இருக்கிறதுனால இவங்க சர்வீஸ் சார்ந்த தொழில்களை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம், மூலப்பொருளை வாங்கி ஜாப் ஒர்க் பண்ணி கன்வர்ஷனுக்கு உண்டான சார்ஜை வாங்கிட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரெகுலராக ஓட்டிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சேவை அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற விஷயம். அப்போ சர்வீஸ் ஓரியன்டாக ஜாப் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்க நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் நம்ம சொன்ன மாதிரி பணத்துக்காக சொன்னோம் இல்லையா, அஸ்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். உத்தரனுக்கும் வந்து நமக்கு உத்தரத்துக்கு வந்து நட்சத்திர ரீதியாக இப்போ ஐயப்பன் எடுத்துக்கலாம். உத்தரத்தில் பிறந்தவரை ஐயப்பன் தான். அதனால் அந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணிக்கலாம். உத்தரம் அப்படின்னாலே ஒரு செல்ஃபு இந்த மாதிரி ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூரியனையும் சந்திரனையும் இவங்க இயக்க இவங்களுக்கு நன்மைகள் இருக்கும். இப்போ சந்திரன் அஸ்தத்தில் எடுக்கும் பொழுது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவரே சூரியன் தான். அப்போ இவங்களுக்கும் பாக்கியாதிபதியாக சூரியன் வர்றாரு. சூரியனுடைய நட்சத்திரம் தனுசு ராசியிலே இருக்குது. அதனால் சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். செவ்வாய் கிரகம் வந்து நுணுக்கமான ஒரு டெக்னிக்கல் மைண்டில் வேலை பார்க்குறவங்க, இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஆர்கிடெக்டு, இதில் எல்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் செவ்வாய் வந்து நல்லா டெவலப் ஆகும். மருத்துவத்துறையிலையும் இவங்க நல்லா வருவாங்க. செவ்வாய்க்கு வந்து நமக்கு சித்திரை நட்சத்திரம், நம்ம ஏற்கனவே கூட ஒரு பதிவில் பேசணும். சித்திரை அப்படிங்கிறது ஒரு ஜவுளிக்கடை அல்லது வந்து பூட்டு, திண்டுக்கல் பூட்டு, அது நம்ம வில்வ மரம் அப்படின்னெல்லாம் இயக்கலாம். இப்போ சித்திரைக்கு வந்து வில்வ மரம், இங்கே வந்து அவிட்டத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற அவிட்டத்துக்கு வந்து வன்னி மரம், அங்கே 6ஆம் இடத்துல இருக்கிற மிருகசிரீஷத்துக்கு கருங்காலி மரம். இந்த மரங்களை வந்து இவங்க கட்டைகளாகவும் யூஸ் பண்ணலாம், அந்த செடிகளையும் வளர்க்கலாம். வளர்க்குறதுனால டெவலப் ஆகும். சித்திரைக்கு வந்து விஸ்வகர்மான்னு பேர். அப்போ இந்த மாதிரி கார்பெண்டர் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதிகமாக உதவிகள் செய்யலாம். அவிட்டத்துக்கு வந்து சுப்பிரமணியர், முருகனை வழிபடலாம். அதே மாதிரி மிருகசிரீஷம், சோமாஸ்கந்தர். ஜென்ரலாகவே இவங்களுக்கு செவ்வாய் தொழில் புள்ளியாக வந்தால் முருகன் வழிபாடு மிக சிறப்பு தரும். அதே நேரத்தில் சந்திரன் தொழில் புள்ளியாக வந்தால் இவங்களுக்கு வந்து திருப்பதி போயிட்டு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் அம்பாள் வழிபாடு, லலிதாம்பிகைன்னு சொல்லக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமம், அதெல்லாம் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். சூரியன் வந்து தொழில் புள்ளியாக வந்தால் சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.